வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொன்னோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு தலைப்பு என்ன கொடுத்தோம், ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இல்லை சைட்வேஸ் இப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை ஓப்பனே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த தேர்டோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த அளவுக்கு புல்லிஸ் கொடுத்தானா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதை பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதான் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஓப்பனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் ஓப்பன் ஆனாங்க. 5 மினிட்ஸில் நம்ம கொடுத்துருந்த 3 ரேஞ்சுமே முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து சப்போர்ட்டாக மாறிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் ரேஞ்ச் சைட்வேஸ் நம்ம தான் எதிர்பார்த்தோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்த்தோம். இது வந்து இப்போ பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. நம்ம எதிர்பார்த்தது எல்லா ஜோனுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கு இடையில எதிர்பார்த்தோம். அது பிரேக் கொடுத்து இந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து ஒரு புல்லிஸ்க்கான செட்டப். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டியும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் வந்து நம்ம டெலகிராமில் கொடுத்துருந்தோம். இந்த எல்லா ஜோனும் பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் போகும், இல்லை இதுக்குள்ளே தான் இருக்குங்கிற நம்ம இண்டிகேஷன் முன்னாடி நம்ம இடையில வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருந்தோம். கேண்டில் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்போதே கொடுத்துட்டோம். அதேபோல் பேங்க் நிஃப்டியும் கொடுத்துருந்தோம். பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம இந்த கேண்டில் போட்டப்போ கரெக்டாக கொடுத்தோம். இந்த கேண்டில் போட்டப்போ மார்க்கெட்டில் வந்து இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும், இல்லைனா அப்சைடு போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுத்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே ஃபுல் சைடு செட்டப்பில் முடிஞ்சிச்சு. நம்ம ஆனால் ஆக்சுவலாக பார்த்தோம்னா டே கேண்டில் என்ன சொல்லியிருந்தோம்னா, டே செட் அப்படி பார்த்தோன்னு சொல்லியிருந்தோம்னா இந்த எல்லா ஜோனுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடத்தையும் பிரேக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நிஃப்டி போன அளவுக்கு பேங்க் நிஃப்டியால் பெருசாக மூவ் ஆகலை. இந்த இடத்த போனால் அதே ஸ்பீடில் செல்லிங்கும் இதனால தான் இறக்கி விட்டாங்க. ஆனால் இந்த இடங்க நம்ம கொடுத்துருந்தோம், இந்த இடத்த விட்டு இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கும் மேலே கொடுத்துருந்த நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு இடையிலே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். அதே நம்ம தான் சொல்லியிருந்தோம், எல்லா ஜோனும் பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம கொடுத்துருந்த எல்லோ லெவல் வந்து சப்போர்ட் லெவல் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம இந்த இடத்த எதிர்பார்த்த சைட்வேஸ் இதுக்குள்ளே இருந்துச்சு. சரி, ஓகே. ஆனால் நம்ம சொன்னபடி தான் மார்க்கெட்டோட மூவ் இருந்துச்சு. இப்போ சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன மாதிரி வரையறீங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு இதை மட்டும் வச்சு போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டேஜ் ஸ்டாக் அதெல்லாம் வச்சு அதை என்ன மாதிரிலாம் மூவ் வாய்ப்பு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம கணிச்சு தான் இந்த செட்டப் போகிறோம். அதனால் பெருசாக லைனை மட்டும் வச்சு நம்ம போடுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒரு ரேஞ்சு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத வெயிட்டேஜ் வச்சு நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தோம்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த இடம் எடுக்க இந்த விக்கு வரைக்கும் எடுக்க மாட்டோம், இந்த பாடியில் எடுப்போம். அந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரப்போ எதுக்காக எடுத்தான்னு சொல்கிறேன். சரி, ஓகே. நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் படி சொல்லியிருக்கோம், இந்த புல்லிஸ் கேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் அடுத்த மார்க்கெட்டில் புல்லிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதுபோல் கீழே பிரேக் பண்ணால் தான் ஃபால்னு சொல்லியிருக்கோம். இப்போ கீழே கூட எஸ் பிரேக் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் செட்டப்பில் இருக்கும்போது தான் வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து இந்த 25,115 120 பிரேக் பண்ணதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் அடுத்த ஒரு புல்லிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன லெவல்ஸ்ன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,019. செகண்டை பொறுத்தளவு இன்றைக்கி போன ஹை தான் 25,079 அப்படிங்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தேர்டை பொறுத்தளவுக்கு 25,212. இப்போ சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 24,939 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,873 அப்படிங்கிறது செகண்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு 24,804. சரி, ஓகே. இந்த லெவல்ஸ் வந்து நம்ம எப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு ஃபுல்லாகவே சைடு 5 மினிட்ஸ் தான் மாற்றிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கிளியரான ஒரு சைடே செட்டப்பில் இருக்குது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் முதல்ல வந்து மார்க்கெட் வந்து என்ன டைரெக்ஷனில் இருக்குது முதல்ல டே கேண்டில் செட்டப் நம்ம முதல்ல பார்த்துட்டு இப்போ என்ன டைரெக்ஷனில் போக வாய்ப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். அந்த ரேஞ்சு எடுத்தப்போ தான் அடுத்த ரேஞ்சுக்குள்ளே மாறலாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ புள்ளி செட்டப்பில் இருக்குது அப்படிங்கிறது அது அனுபவத்தில் தான் உங்களுக்கு புரியும். இப்போ அதுக்கு பிறகு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல் செட்டப் இந்த சைடு வச்சு தான் இருக்குது. இப்போ நம்ம அதான் 2 லெவல்ஸ் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங்குன்னு சொன்னோம்னா இப்போ இது இந்த ரேஞ்சு இந்தமாதிரி செட்டப் வச்சு தான். இப்போ இந்த இடத்துல இந்தமாரி செட்டப்பில் இருக்குது. இப்போ ரேஞ்சு 930க்கும் கிட்டத்தட்ட ஒரு 80-90 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ஃபுல் சைடு வச்சுட்டு இருந்துருக்கு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்குது. ஏன்னா இந்த நேரம் மார்க்கெட் வந்து ஒரு பெட்டிக்குள்ள அடப்பட்ட மாதிரி இருக்குது. இப்போ இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஸ் இருக்கும். சரி, எவ்வளோ தூரம் போக புல்லிஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா டேவோட ஹைங்கிறது பெரும்பாலும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ அதே டேவாக மாற்றுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் மாற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தோம்னா இந்த இடத்துல மறைச்சிப்போம். இப்போ இந்த விக்கு ஒன்று இருக்குது. இந்த இடம் வந்து அடுத்த ரெசன்ஸாக இருக்கிறது வாய்ப்பு. நம்ம வந்து இந்த கேண்டோட புல்லிஷ் கேண்டில் இந்த கை தான் நம்ம வந்து ரெசன்ஸ் சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த டே கேண்ட் செட்டப்புக்கும் டேயில் நம்ம கொடுத்துருக்க ரெசன்ஸுக்கும் இந்த ரெசன்ஸ் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ பார்த்தோன்னா அடுத்த செட்டப்னு பார்த்தோம்னா டேயில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் இருக்குது. இந்த ஹைங்கிறது தான் நமக்கான ரெசன்ஸ் பாயிண்டாக இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடம் கொடுத்துருக்கு. இதை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்லேருந்து இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது பக்கத்தில் தான் இருக்குது. அந்தமாரி ஒரு சைடுவே செட்டப் இருந்தால் பிரேக் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து அனுபவத்தில் பார்க்க உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. 15 மினிட்ஸ் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்ப்போம். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மூமெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது வாய்ப்புங்கிறத இப்போ இந்த செட்டப் வச்சு தான் பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து சைடுவே செட்டப்பில் இருந்துட்டான். இப்போ இந்த ஹையை பிரேக் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கணிச்சனால சொல்கிறேன். வாய்ப்பு என்னோட செட்டப் படி இந்த இடத்துல பிரேக் பண்ணுறது வாய்ப்பு. இப்போ இந்த ஃபஸ்ட் ரெசன் பிரேக் பண்ண பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் என்ன சொன்னேன்னு மறந்துட்டேன். இப்போ அந்த ஃபஸ்ட் ரெசன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணுறதுனா வாய்ப்பு அது. ஏன்னா அந்த ஃபுல் செட்டப் சைட் வேஸில் இருந்துட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அதனால் 50 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ இது ஈஸியாக பிரேக் பண்ணி ஓப்பனிங்லேயே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓப்பனிங்கில் பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை மார்க்கெட் வந்து இந்த ஏரியா உடைக்கிறாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை புள்ளி செட்டப்பில் தான் இருக்குது. ஓப்பனை வந்து அவங்க கொடுத்தாலும் திருப்பி அப்சைடு தான் மூவ் கொடுக்க பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இருக்கிறதான வாய்ப்பு. இந்த தேடை உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட்டில் செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் செட்டப் படி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பின்னிங் டாப் செட்டப்பில் டோஜி செட்டப் தான் இருக்குது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அது. ஏன்னு பார்த்தோம்னா மார்க்கெட்டை பார்த்தாலும் நம்ம இந்தமாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம். அதை ஃபஸ்ட்டு இந்த அதை பிரேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் லேசாக மாடிஃபை பண்ணணும். இப்போ அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து கிட்டத்தட்ட அந்த லைனில் தான் இருக்குது. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 2 சைடு வாய்ப்புமே செட்டப் இருந்தாலும் இது புல்லிஸ் கேண்டில் தான் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்த ரேலி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது பெரிய மூவ்மெண்ட்டோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இது டே கேண்ட் செட்டப் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் மாற்றிருக்கேன். நான் எப்படி லைன்ஸ் வரையிறங்கிறத பார்த்துருவோம் அப்படியே லைவ்லேயே. இப்போ இந்த செட்டப்போட இந்த ஏரியாவில் சிங்கை தான். அதை நம்ம வந்து ரெட் கலராக மாற்றிக்கிறோம் ஒரு செட்டப்பு. அதை போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங் ஹை தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து பெரும்பாலும் இந்த விக்கில் கொடுக்காம இந்த மாதிரி செல்லிங் எங்கே பெரிய புள்ளி ஸ்கேண்டில் வருது அந்த மாதிரி இடத்துல வைப்போம். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டாவது ஸ்பின்னிங் டாப் ஹேண்டில் ஹையை தாண்டினா தான் மார்க்கெட்டில் நம்ம அடுத்த புள்ளி எதிர்பார்க்கலாம். ஏன்னா டே கேண்ட் செட்டப்படி ஸ்பின்னிங் டாப் தானே, ஹையை பிரேக் பண்ணாலும் அடுத்த 3 எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம இந்த இடத்த இதையும் ரெசன்ஸாக எடுத்துக்கிறோம். அதை மேலே மார்க் பண்ணிக்கிறோம். சரி, மார்க் கூட அப்புறம் பண்ணோம். இப்போ நம்ம இதை 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸ் வச்சு இந்த ரேஞ்ச் வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்த ரேஞ்ச் வரைகிறதுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறோம், மார்க்கெட் வந்து நம்ம 1 ஹவரோ இல்லை டேயோ ஏதோ நம்ம பார்க்குறோம். டேவை பார்ப்போம். இப்போ டே பார்த்தோம்னா அடுத்த ஹை இந்த ஹை தான் இருக்குது. இதுதான் ஆல் டைம் ஹை. இப்போ அந்த இடம் தான் அடுத்த ரெசன்ஸாக இருக்குது வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒன்று போடுறோம். இப்போ நம்ம அதோட லேபிள் ஓட்டுறோம். இப்போ திருப்பி வழக்கமாக 15 மினிட்ஸில் திருப்பி வந்துடும். இப்போ நம்ம ரெசன்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து சப்போர்ட் லெவல் வரோம். சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்துச்சு. 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா நல்லா தெரியும். நான் சைடே செட்டதுனால இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்திருக்கான். ஒன்று நம்ம இந்த இடத்துக்குள்ளே போட்டுக்கலாம். இதான் ரீசெண்டாக பண்ணலோ இதை வச்சுட்டாலும் சரி, இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒன்று இந்த விக்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சை எடுக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த டேவோட லோங்கிறது அடுத்த ரெசன்ஸ் பாயிண்ட் தான் எடுத்துக்கிறோம். எப்பவுமே டேவோட ஹை லோங்கிறது வந்து பெரும்பாலும் ரெசன்ஸாக இருக்கும். சாரி இதெல்லாம் கிரீனாக மாற்றணும். ஸோ ஓகே, கிரீனாக மாற்றியாச்சு. இப்போ இந்த லோ லெவல் ஃபுல்லாகவே இந்த சப்போர்ட்டு, ஹை லெவல் ஃபுல்லாக ரெசன்ஸ். சரி, ஓகே. இப்போ இது இந்த டேயோட போட்டாச்சு. அதுக்கு அடுத்து எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க. நம்ம வந்து ரேஞ்சை வந்து மாற்றி தான் ஆகணும். இப்போ ஒன்று டேவோ இல்லை 1 ஹவராக மாற்றி தான் ஆகணும். இப்போ நம்ம 1 ஹவரில் மாற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 1 ஹவரில் மாற்றியாச்சு. இப்போ 1 ஹவரில் பார்த்தோம்னா எந்த இடத்துல 2 பக்கம் ஜிக்ஜாக்காக நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த கேண்டோட பெரும்பாலும் இந்த மாதிரி டோஜெல்லாம் வந்து அதுமாரி இருக்கும். இப்போ அதை போட்டுவிட்டேன். இப்போ பார்த்தோம்னா தெரியும் இந்த இடம் தொட்டுட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிருக்கு. அதை போல் இந்த ரேஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தொட்டு அப்பாக இருக்கும். எல்லாமே 2 சைடுமே வாய்ப்பு இருக்குது. செட்டப் இடம் ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம சப்போர்ட்டில் வர எடுப்போம். அப்படி பார்த்தா இப்போ வந்து 55,097 அப்படிங்கிறது தான் இது 1 ஹவர் படி இருக்குது. வழக்கமாக 15 மினிட்ஸில் மாற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த 3 லெவல் வரைஞ்சாச்சு. நம்ம இந்த இடம் டோஜின்னு சொல்லிட்டு 1 ஹவரில் பார்த்தோம். 15 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டோஜி தான். பார்த்தோம்னா பெரும்பாலும் இந்த கேண்டில் ஸ்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வேலை செய்யுமான்னு பார்த்தோம்னா இந்த கேண்டில்லாம் எல்லா இடத்துலையும் வேலை செய்யாது. அந்த இருக்கிற இடத்த பொறுத்து தான் அது வந்து முடிவு பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துக்குள்ளே திருப்பி மாற்றி டோஜி போட்டாலும் இதில் எந்த ப்ரோஜனமும் கிடையாது. மார்க்கெட்டும் சைடு செட்டப் இருந்தாலும்
அந்த மாதிரி இடங்கள்லாம் எடுக்காது. நம்ம லெவல்ஸ் வரைகிறப்ப நம்ம கொடுக்க இந்த ஏரியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த இடம் சப்போர்ட்டாக முடிவு பண்ணுற இடத்துல இந்த மாதிரி கேண்டில்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபஸ்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்பயுமே இந்த இடம் தான் நம்ம முக்கியத்துவமாக கொடுப்போம். ஏன்னா இதை வச்சு இன்றைக்கி நடந்தாச்சு, நாளைக்கு நம்ம முடிவு பண்ண போகிறோம். அதுபடி பார்த்தோம்னா இந்த இடம் தான் இப்போதைக்கு. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த டே ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ 600, 875 கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடங்கிறத கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதான வாய்ப்பாக இருக்கும். இதே வந்து 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்டுக்குள்ளே இது பிரேக் பண்ணணும் இந்த இடத்த. அப்படி பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் சப்போர்ட் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து டேவோட லோ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட்டில் நம்ம செல்லிங் எதிர்பார்க்கலாம். அது வாய்ப்பு கம்மி. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடுக்கான மூவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக போயிட்டு அதனால் சென்செக்ஸை நீ கட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.